ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு தட்டைப்பயிறு குழம்பு வைக்க போகிறோம். இது காராமணின்னு சொல்லுவாங்க, தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இப்போ எண்ணெயை ஊற்றியிருக்கோம். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் சோம்பு, வெந்தயம் போட போகிறேன். இது நல்லா பொரிக்கணும். நல்லா பொரிஞ்சிச்சு. இதில் வெங்காயம், தக்காளியை அடித்து வச்சுருக்கேன். இதை ஊற்ற போகிறேன். இது நல்ல தக்காளி, மூணு தக்காளி அடித்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியோட பச்சை வாசம் போகணும். இதில் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். கருவேப்பிலை இல்லை, அதனால நான் கருவேப்பிலை போடலை. நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடுங்க. இதுக்கு தேவையான மசாலா குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறோம். ஒரு 3 ஸ்பூன். மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போடணும். இப்போ நம்ம முருங்கைக்காய், நம்ம வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய், தட்டைப்பயிரோட முருங்கைக்காய் போட போகிறோம். இப்போ தட்டைப்பயிரையும் போட போகிறோம். இதுக்கு தேவையான புளி, ஒரு நெல்லிக்காய், தக்காளி போட்டுக்கிறதுனால ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டால் போதும். புளி ஊற்றப்போகிறோம். தட்டைப்பயிறு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும். நம்ம தேங்காய் தான் அரைச்சி ஊற்ற போகிறோம். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்பு. கொஞ்சம் காரம் இல்லை, நம்ம தேங்காய் ஊற்றுறதுனால கொஞ்சம் காரமாக வைக்க போகிறோம். அதனால் இன்னும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள்.
தட்டைப்பயிறு முக்கால் பதம் வெந்திருக்கு. இப்போ முருங்கைக்காயும் வெந்தோடனே நம்ம இதில் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். உப்பு கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் உப்பு. தேங்காய் அரைச்சிட்டு வந்து பார்ப்போம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காயும் ஊற்ற போகிறோம். தேங்காய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இருந்தோன்னே நம்ம தட்டைப்பயிர் வெந்துருச்சு, முருங்கைக்காயும் பாதி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். அருமையான சுவையான தட்டைப்பயிர் முருங்கைக்காய் குழம்பு. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். முருங்கைக்காய் வெந்துருச்சு. வீட்டு முருங்கைக்காயினால் அது சீக்கிரமாக வெந்துருச்சு. தட்டைப்பயிரும் நல்லா வெந்துருச்சு. முதல்லையே நம்ம தட்டைப்பயிரை ஊற வச்சு வேக வச்சுருந்தோம். 3/4 பதம் வேக வச்சுருந்தோம். இப்போ இந்த குழம்போட 1/4 இது வெந்து இப்போ நல்லா வெந்திருக்கு. முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.